துதியின் சத்தம் எழும்பினால் சாத்தானுடைய தடைகள் எல்லாம் விலகும். தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். தேசத்துக்காக ஜெபிக்கும் போது எங்கள் குடும்பங்களில் நல்ல ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு விடுதலையோட போகணும்னு வாஞ்சையோட இருக்கிறேன். சொல்லுவோம், உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. అమూల్యమైన రక్తము, నిష్కళంకమైన రక్తము, యేసు రక్తము, 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 యేసు రక్తము, రక్తము, రక్తము. நான் இயேசப்பாட்ட ஜெபிச்சு நான் அற்புத பெருளாக்கு வருவேன், என் மகளை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடணும் இயேசப்பான்னு. இன்னைக்கு காலையில் என் மகா ஃபோன் பண்ணி அம்மா நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொன்னான். இயேசப்பாவுக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை செலுத்துங்க. தோள்பட்டை 25 வருஷமா தூக்க முடியாது. இப்படி 25 வருஷமா? ஆமாங்க, நாங்க போகாத ஆஸ்பத்திரி. உண்மையில தான் சொல்றீங்களா? உண்மையிலேயே சொல்றேன். தூக்க முடியாது. ஆமா, இந்த கையெல்லாம் ஒரு டம்ளரும் கூட தூக்க முடியாது. இப்போ என்ன நடந்துச்சு? அந்த அளவுக்கு நேற்று எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இருக்கிற ஒரு இது மாதிரி இறங்குன மாதிரி இருந்துச்சு. இப்போ எந்த பிரச்சனை இல்ல? எந்த பிரச்சனை இல்ல. நல்லா தூக்கி பாத்தீங்களா? நல்லா தூக்கி பார்த்தேன். கையில நல்ல சோமாய் சாமை. God bless you. உங்க வீட்டுல உபத்திரவம், பாடுகள், பிசாச போராட்டம், பில்லிசோனிய நெருக்கம், ஒண்ணும் பண்ண முடியல. நல்லா துதித்த பாடுங்க, மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதித்த பாட 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 சாத்தானால் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. பிசாசனுடைய அசிபாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டு விடும். சாத்தானுடைய கோட்டைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு விடும். இது நடக்க கூடாது, செய்யக்கூடாது. இந்த பிசாசன் எதற்கெல்லாம் கேட்டு போட்டு வச்சிருக்கிறானோ அதெல்லாம் தானாய் திறக்கும். உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல, நம்முடைய தேசத்துல தேவ பிள்ளைகள் ஜெபிக்க, துதிக்க 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 சாத்தானுடைய கட்டுகளுக்குள் இருக்கிற மக்கள் எல்லாம் விடுதலையாக போகிறாங்க. முதல்ல நீங்கள் விடுதலை ஆவீங்க. அப்புறம் உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க கிராமத்தில் இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்கிறவங்க, நம் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய கட்டுகளை கலண்டு விடும். வியாதி கொண்டு வந்த ஆவிகள் உங்களுடைய சரீரத்தை விட்டு விலகுகிறது. கேன்சர் வியாதி மறைகிறது. கேன்சர் வியாதி மறைகிறது. ஆஸ்துமா வியாதி மறைகிறது. கட்டிகள் மறைகிறது. கட்டிகள் மறைகிறது. எலும்புகளில் சுகம் உண்டாகிறது. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புது உறுப்புகளாய் மாறுகிறது. வல்லமை இறங்குகிறது. பதினஞ்சு வருஷமா பலவித போராட்டத்தினால இரவெல்லாம் தூங்க முடியாது. ஆல்வின்னு பேர் சொல்ல அழைத்து ஆண்டவர் குணமாக்கியிருக்கார். 15 வருஷம் என்ன செய்யும்? அது உடம்பெல்லாம் அப்படியே ஊறும். நம்ம அந்த சொடை போடுங்கிற மாதிரி உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூஞ்சி துதிச்சிங்களா ஆண்டவர்? உடனே உங்கள் மூலியமாக ஆண்டவர் பேரை சொல்லி வினோதமான நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுட்டீங்க, உங்கள் சரீரத்தில் நீங்கள் அதை உணர்றீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆல்வின், ஆண்டவருடைய கரம் உன்னை தொட்டு விட்டது. ஆல்வின், இயேசுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி துதித்ததுனால உனக்கு விடுதலை. உன்னுடைய வியாதி வினோதமானது.
அது இரவு நேரம் வந்தால் அந்த பிரச்சனை உனக்கு வரும், அது உன்னை பாதிக்கும். ஏன் இரவு வருகிறது என்று கலங்குவாய், அது இன்னதென்று உனக்கு தெரியும். ஆனால் இயேசு விடுதலை கொடுத்து விட்டார். இப்பொழுதே ஒரு விடுதலை மாற்றத்தை உணர்கிறாய். இப்ப விடுதலை ஆயிட்டீங்க. ஆமென், ஆமென். God bless you, God bless you. 7 வருஷங்களாக வலது காது கேட்காது, இயேசு காதை திறந்திருக்கிறார். நீங்கள் சொன்னீங்க, கிளியர் ஆயிடுச்சு, சந்தோஷம். அதே நேரத்தில் எனக்கு இந்த காது மட்டும் 7 வருஷமாக கேட்காது. உங்களுடைய டிவியில் ப்ரோக்ராம் போடும்போது காதை இப்படி ஒட்டி வச்சுக்கிட்டு தான் கேட்பேன். உணவு அது இதெல்லாம் இல்லை, உங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு தான் படுப்பேன். ஆனால் இந்த காது கேட்கல. பைபிள் வந்து 30-40 வருஷத்துக்கு முன்னாடி லென்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். அந்த லென்ஸை வச்சு தான் பொடி எழுத்துக்களை படிப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து உட்காந்துன்னேன், என்னுடைய கண் பார்வை கிளியர் ஆகிடுச்சு, என்னுடைய காது கிளியர் ஆகிடுச்சு. கர்த்தர் மூலமாக உங்களால் எனக்கு ஆவணம் செய்தேன். ஆமென், ஆமென். 44 வருஷம். ஆமாம் ஐயா, தோல் வியாதி ஐயா. நகையெல்லாம் அப்படியே அடிச்சு போச்சு பாருங்க, தோல் வியாதி இல்லை. நாங்கள் சோரியாசிஸ் இருக்கிறேன். சோரியாசிஸ். ஆமாம், 44 வருஷம். 44 வருஷம் ஐயா. இப்போ சோமாயிட்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ நாட்டு துதி சமயத்தில் என் சரீரத்தில் கூழ் போல ஆகிப்போச்சு. ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட ஐயா. அப்புறம் திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்து சுகர் ப்ராப்ளம், கால் ஒரு எரிச்சலாக இருக்குது. இந்த எரிச்சலெல்லாம் மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு ஐயா. அப்படி இந்த ப்ராப்ளம் ஐயா. மறுபடியும் இன்னொன்று வந்து 44 வருஷமா இருந்த சரும வியாதி கத்தர் மாற்றி சோரியாசிஸ்லேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். பெரிய அற்புதம். எல்லாம் கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. God bless you, God bless you. குணசேகரன் என் நேமு. நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்துக்கிறப்போ ஐயா என்னோட பேர் வந்து குணசேகரன், அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. குணசேகரன், நீங்கள் விடுதலை பெற்று விட்டீங்க, சந்தேகப்படாதங்க. உங்கள் சரீரத்தை பாதித்திருந்த வியாதி விலகி விட்டார், கட்டு அறுக்கப்பட்டு விட்டது. குணசேகரன், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னுடைய காலில் வந்து ஒரு 4 வருஷமாக அந்த காலுங்கிற பாதத்தில் வந்து எரிச்சல் இருக்கும். இப்போ ஜெபம் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. எந்த ஒரு ஃப்ரீயாக இருக்குது. அந்த எரிச்சல் 4 வருஷமாக அந்த வியாதி போயிட்டு. ஆமென். God bless you. இந்த கால் இழுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேகமாக நடக்க முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது. வலியோட ஒரு பக்கம் பாதிப்பு. மேலே ஏறி விட முடியாமல் கீழே படுத்திருந்தேன். இந்த ஜெபம் நடக்கும்போது நான் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த வலி எங்கே போச்சுன்னே எனக்கு தெரில. நல்லா நடந்து காமிங்க. பக்கவாதம், நடக்க முடியாது, படுத்தே இருந்திருக்கிறாங்க. படிக்கட்டு ஏற முடியாது, இப்படி ஓட முடியாது, படுத்திருந்து தான் ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த படுத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது வலி மறைந்து போயிட்டு பக்கவாத நோய் மாறிட்டு. அற்புத பெருவிழாவில் ரொம்ப அதிசயம் ஆச்சரியம்லாம் ரொம்ப நடந்திருக்குது. அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட, சுகம் பெற்றுக்கொண்ட, துதிக்கும் போது வல்லமை இறங்கினது, கட்டுகள் இருந்தது. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து ஆசீர்வாதம் பெற்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம்.